ப்ளஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் எல்பிஜி சிலிண்டரோட விலையை எப்படி நிர்ணயிக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதார பின்னணிகளை பற்றி பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் சமையல் எரிவாயு அப்படிங்கிறது வெறும் எரிபொருள் மட்டுமல்ல, அது கோடிக்கணக்கான குடும்பங்களின் மாதாந்திர பட்ஜெட்டையும் வணிக நிறுவனங்களின் லாபத்தையும் தீர்மானிக்கும் முக்கிய காரணி தான் இந்த எல்பிஜி சிலிண்டர். இந்தியா தனது ஒட்டுமொத்த எல்பிஜி தேவையில் 60% வெளிநாட்டில் தான் இறக்குமதி செய்கிறாங்க. அப்படி இறக்குமதி செய்கிறதுனால எல்பிஜியோட விலையானது சர்வதேச சந்தை நிறுவனங்களோட பிணைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் உள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட், பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் போன்ற பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் எல்லாமே இறக்குமதி நிகர் விலை அப்படிங்கிற சூத்திரத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாதத்தோட முதல் தேதியில் எல்பிஜி விலையை மாற்றி அமைக்கிறாங்க. இந்த விலை நிர்ணயத்தின் முக்கிய அடுக்குகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக சவுதி அரம்கா ஒப்பந்த விலை, இரண்டாவதாக சர்வதேச கட்டணங்கள், மூன்றாவதாக இந்திய துறைமுக இறக்குமதி விலை, நான்காவதாக உள்நாட்டு போக்குவரத்து கட்டணம், ஐந்தாவதாக சிலிண்டர் நிரப்புதல், சந்தைப்படுத்துதல் மற்றும் எண்ணெய் நிறுவன லாபங்கள், ஆறாவதாக சிலிண்டர் விநியோகஸ்தர் கமிஷன், ஏழாவதாக அரசின் ஜிஎஸ்டி, எட்டாவதாக நுகர்வோருக்கான இறுதி சில்லறை விலை. இந்த அடுக்குகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு எல்பிஜி சிலிண்டரோட விலையை தீர்மானிக்கிறாங்க. இந்த அடுக்குகளில் முதலாவதாக இருக்கிறது சர்வதேச சந்தை விலை. இந்த சர்வதேச சந்தை விலை அப்படின்னா சவுதியில் இருக்கக்கூடிய சவுதி அரம்கா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இதோட அடிப்படை விலையை தீர்மானிக்குது. புரோப்பேன் மற்றும் பியூட்டேன் ஆகிய வாயுக்களின் கலவை தான் எல்பிஜி. உலகிலேயே எல்பிஜிக்கான முதன்மை விலை குறியீடாக, அதாவது அடிப்படை விலையாக சவுதி அரேபியாவில் உள்ள அரசு எண்ணெய் நிறுவனமான சவுதி அரம்கா நிர்ணயிக்கும் விலை தான் அடிப்படை விலையாக எடுத்துக்கிறப்படுது. இதுதான் அடிப்படை விலையாகவும் இருக்குது. இந்த அடுக்கில் ரெண்டாவது இருக்கிறது இறக்குமதி செலவுகள். ஃப்ரீ ஆன் போர்டு விலை, அதாவது கச்சா பொருள் கப்பலில் ஏற்றப்படும் வரையிலான விலை. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கடல்சார் சரக்கு கட்டணம், அதாவது வெளிநாட்டு துறைமுகத்திலிருந்து இந்திய துறைமுகத்திற்கு எடுத்து வர ஆகும் செலவு. மூன்றாவது காப்பீடு மற்றும் துறைமுக கட்டணங்கள். நான்காவது மத்திய சுங்க வரி. சவுதி நிர்ணயிக்கும் அடிப்படை விலையோட இந்த சர்வதேச கட்டணங்கள் எல்லாமே அமெரிக்க டாலரில் சேர்க்கப்பட்டு அதுக்கு பின்னாடி இந்திய ரூபாயாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இந்த அடுக்கில் மூணாவதாக பார்த்தீங்கன்னா உள்நாட்டு செலவுகள், அதாவது துறைமுகத்தில் இருந்து நுகர்வோர்கிட்ட போகிற வரைக்கும் ஆகக்கூடிய செலவுகள். உள்நாட்டு போக்குவரத்து கட்டணம், துறைமுகத்தில் இருந்து சிலிண்டர் நிரப்பும் ஆலைகளுக்கு கொண்டு செல்லும் செலவு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிலிண்டர் நிரப்புதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் செலவுகள். மூன்றாவது பார்த்தீங்கன்னா எண்ணெய் நிறுவனங்களின் லாப வரம்பு. நாலாவது பார்த்தீங்கன்னா டீலர் கமிஷன், அதாவது சிலிண்டர் விநியோகஸ்தர்களுக்கு வழங்கப்படும் சேவை கட்டணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரி. வீட்டு உபயோக சிலிண்டருக்கு 5%, வணிக உபயோக சிலிண்டருக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதிக்கிறாங்க. வீட்டு உபயோக சிலிண்டரோட விலையும் வணிக உபயோக சிலிண்டரோட விலையும் ஏன் வேறுபட்டிருக்கு? அதாவது இந்திய அரசு எல்பிஜி நுகர்வோர்களை 2 விதமாக பிரிக்கிறாங்க. அந்த 2 பேருக்குமே வெவ்வேறு கொள்கைகளை பின்பற்றுறாங்க. வீட்டு உபயோக சிலிண்டரோட எடை பார்த்தீங்கன்னா 14.2 கிலோகிராம், வணிக உபயோக சிலிண்டரோட எடை பார்த்தீங்கன்னா 19 கிலோகிராம். வீட்டு உபயோக சிலிண்டர்கள் எல்லாமே வீடுகளில் சமையல் செய்ய பயன்படுத்துகிறாங்க. ஆனால் வணிக உபயோக சிலிண்டர்கள் உணவகங்கள், தொழிற்சாலைகளில் பயன்படுத்துகிறாங்க. சர்வதேச விலை உயர்ந்தாலும் சாமானிய மக்களை பாதிக்காமல் இருக்க வீட்டு உபயோக சிலிண்டரோட விலையை அரசு உடனடியாக உயர்த்துறதில்லை. அதுக்கு பதிலாக மானியங்கள் மூலம் அதை சமன் செய்கிறது. ஆனால் வணிக உபயோக சிலிண்டர் சந்தை அடிப்படையிலானது. சர்வதேச சந்தையில் விலை ஏறுனா வணிக சிலிண்டரோட விலையும் ஏறும். சர்வதேச சந்தையில் விலை குறைஞ்சா வணிக சிலிண்டரோட விலையும் குறையும். வீட்டு உபயோக சிலிண்டருக்கு ஜிஎஸ்டி வரி 5%, வணிக உபயோக சிலிண்டருக்கு ஜிஎஸ்டி 18% வரியும் இருக்குது. வீட்டு உபயோக சிலிண்டருக்கு மானியங்கள் இருக்குது, ஆனால் வணிக சிலிண்டருக்கு எந்த விதமான மானியமும் கிடையாது. பொதுமக்கள் மத்தியில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் மதிப்பு குறைஞ்சாலும் சிலிண்டரோட விலை ஏன் குறைய மாட்டுது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. அதோட பொருளாதார காரணங்களை பற்றி பார்க்கலாம். சவுதி ஒப்பந்த விலை உயர்வு, அதாவது எல்பிஜி விலை கச்சா எண்ணெய் விலையோடு தொடர்புடையதாக இருந்தாலும் அது உலகளாவிய எல்பிஜியின் தேவையை பொறுத்தே நேரடியாக மாறுபடும். குளிர்காலங்களில் ஐரோப்பிய மற்றும் மேற்கத்திய நாடுகளில் வெப்பமூட்டுவதற்காக எல்பிஜியின் தேவை அதிகரிக்கும் போது சவுதியின் அடிப்படை விலையும் மிக கடுமையாக உயர்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி. சர்வதேச சந்தைகள் எல்லாமே அமெரிக்க டாலர் மதிப்பிலே நடக்குது. சவுதியோட அடிப்படை விலை மாறாமல் இருந்தாலும் டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடையும் போது இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் இறக்குமதி செய்ய அதிக ரூபாய் செலவழிக்கணும். இந்த செலவுகள் எல்லாமே நுகர்வோர் மீது தான் சுமத்தப்படுது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா புவிசார் அரசியல் பதற்றங்கள். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்படுற போர்கள், செங்கடலில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து தடங்கல்கள் மற்றும் சர்வதேச பொருளாதார தடைகள் காரணமாக
கப்பல் போக்குவரத்துக்கான காப்பீட்டு கட்டணமும் கடல் வழி சரக்கு கட்டணமும் பல மடங்கு உயருது. இதனால ஒட்டுமொத்த இறக்குமதி செலவும் உயருது. இந்தியாவோட எல்பிஜி விலை அப்படிங்கிறது உள்நாட்டு செலவு மட்டுமில்லாமல் சர்வதேச கட்டணங்கள், டாலரின் மதிப்பு, போக்குவரத்து கட்டணங்கள், துறைமுக கட்டணங்கள் இவை எல்லாம் சேர்த்து தான் ஒரு எல்பிஜி விலையை தீர்மானிக்குது. இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.